மிகப்பெரிய ஒரு மோசடி வேலையை தமிழக அரசாங்கம் அரங்கேற்றிருக்கு. கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு. தவறான தகவல், அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்கிறார். கோயில் நிலத்தை கொடுக்கவில்லை, அது இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேலையெல்லாம் போட்டு பல ஆயிரம் கோடியில் அப்படிங்கிட்ட அதில் கரூரில் 25,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு, 3085 ஏக்கர் அறநிலைத்துறை நிலத்துக்கு சொந்தமான கரூரில் புகழிமாலை பாலசுப்ரமணிய சுவாமி, கரூர் கல்யாண பசுபதி திருக்கோவில் உட்பட 4 கோவில்களுடைய 3085 ஏக்கர் நிலம் கிட்டத்தட்ட சுமார் 25,000 கோடி ரூபாய்க்கு 9ஆம் தேதி காலையிலேயே கரூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலிருந்து பரிந்துரைக்கப்பட்டு, இணை ஆணையரும் பரிந்துரைக்கப்பட்டு, உடனடியாகவே அன்றைக்கே இப்போல்லாம் பட்டா போட்டிருக்க பட்டா வாங்கணும்னாக்கி 1 மாதம் அலைய வேண்டியிருக்கு. ஆனால் அவசரமாக இந்த 3085 ஏக்கரையும் பட்டா நிலத்தை, கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை இன்றைக்கி பட்டா போட்டு கொடுத்துருக்கான்ற செய்தி வந்திருக்கிறது. இது தமிழக அரசு திரு ஜோசப் விஜய் அவர்கள் இந்து கோயிலுடைய இடங்களெல்லாம் அழிக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்திருக்கிறாரா? அதுக்கு உறுதுணையாக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷும் இருக்கிறாரா? எதற்காக இந்த அவசரம்? உண்மையிலேயே வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதனை தொடர்ந்து நிச்சயமாக இதனுடைய ஆய்வுகளை தெரிந்து கொண்டு மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இந்து அறநிலைத்துறை இடங்களை மீட்பதற்காக நிச்சயமாக போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, அதுக்கு திட்டமிட்டு தானே அவங்க முதலமைச்சர் அதை திட்டமிட்டு ஏற்பாடு செய்து தானே அதை செய்திருக்கிறார். அது மட்டுமில்லை, கரூர் சம்பவத்தில் அவர் உரையாற்றுகின்ற போது நடந்த 41 பேர் இறந்ததற்கு வேலை ஆணையம் வழங்கியிருக்கார். நான் கூட அதுக்கு முதல்ல உண்மையிலே வரவேற்பு நான் சொன்னேன். ஆனால் அதற்கு முன்னால் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சராக இருந்து என்ன பண்ணியிருக்க வேண்டும் என்று சொன்னால், இதற்கு முன்னால் சாலை விபத்தில் மரணமடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே போல் மின்சாரத்துறையில் லீகல் கேர்ஸ் அவங்களுடைய வாரிசு அடிப்படையில் நிறைய பேருக்கு இன்னும் வேலை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கிறது. போக்குவரத்து துறையில் இன்னும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறையில் அதில் பணியாற்றும் போது உயிரிழந்தவருடைய வாரிசுகளுக்கு இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. குரூப் 1 எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது மற்ற தமிழக தேர்வு பரீட்சைகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, இதில் படித்து கஷ்டப்பட்டு குடும்பத்தோடு படித்து கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி அதில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பு முன்னுரிமை கொடுக்காமல் இப்பொழுது கொடுத்ததை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை. ஆனால் இது கொடுக்கறதுக்கு முன்னாலே சீனியாரிட்டி பிரகாரம் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் நன்றாக இருக்கும். இது ஏதோ இவர் கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு இறந்ததை வைத்து கொடுத்தால் இது ஒரு சுயநலம் இருக்கிறது. அதை தாட்டில் சுயநலம் இப்பொழுது 25,000 கோடி சொத்தை 3085 ஏக்கர் நிலம், புகழிமாலை பாலசுப்ரமணிய சுவாமி கோயில், கரூர் கல்யாணி பசுபதீஸ்வரர் கோயில், இது காலங்காலமாக இந்துக்களுடைய சொத்து. இதை எடுத்து ஒரு தனியாருக்கு கொடுப்பதற்கு எப்படி அவருக்கு தகுதி இருக்கிறது? இதனால் எந்த தைரியம் வந்தது என்பதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அது இப்போதான் ஜியோ, அது அவங்கள்ட்ட வேண்டிய ஆளுக்கு தானே கொடுத்துருப்பாங்க நிச்சயமாக. அதை எடுத்த பிறகு அடுத்தபடியாக ப்ரெஸ் கூட்டத்தில் நமக்கு உங்களுக்கு சொல்ல தெளிவாக சொல்கிறேன். இன்னும் சரியாக தெரியவில்லை. இப்பொழுது ஜியோ வந்திருக்கு. யார் யார் பேரில் என்னங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பணம் கொடுக்கறது மட்டும் ஒரு லஞ்சமாக சொல்ல முடியாது. தனக்கு வேண்டியவர்களுக்கு உதவி செய்தாலே அது லஞ்சம் தான். அதனுடைய அடிப்படையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இவருடைய கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு மட்டும், இறந்தவர்களுக்கு மட்டும் அந்த வேலையானை வாங்கியிருப்பதும் ஒரு வகையில் லஞ்சம் தான். கொடுத்தது தவறு என்று சொல்லவில்லை, முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லை, இப்போ 3085 ஏக்கரை கொடுத்துருப்ப என்ன அடிப்படையில் ஒரே நாளில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுதான், அதுவும் ஒரு வகையில் லஞ்சம் தான். ஆக லஞ்சம் இப்படியெல்லாம் ஆரம்பித்து கொண்டே தான் இருக்கிறது. வேற உங்களுடைய கேள்வி?
உண்மையிலே இந்த மாதிரி சம்பவம் இது வரைக்கும் நடந்ததில்லை. சினிமாவில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் முதலமைச்சராக வந்தபோது தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் சொன்னாரோ, என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொன்னாரோ அதையெல்லாம் செய்து காட்டியவர். ஆனால் இப்போது நடிகராக இருந்து முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய ஜோசப் விஜய் ஒரு சமுதாயத்துக்கு சொந்தமான சொத்தையே 3085 ஏக்கரை எடுத்து கொடுக்காருன்னா, அது மட்டுமல்ல, இவர் வரும்போது பள்ளி விடுமுறை விடுவதும் இவருடைய காட்சிகளை மாணவர்களுக்கு காட்டுவது என்பது அது உண்மையிலே தவறான விஷயம். மாணவர்களை தவறான வழியில் எடுத்து செல்வதற்காக உள்ள விஷயம். ஆக இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மத்திய அரசு அதிகாரிகளும் இருக்கிறாங்க, அது அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலைப்பாடு என்ன சென்ட்ரல் கவர்மெண்டோட தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஒரு உரம் வாங்குறதுனால அவ்வளோ ரெக்கமெண்டேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு ஆதாரம். ஆனால் இவ்வளோ பெரிய பதுக்கலும் இவ்வளோ பெரிய கடத்தலும் தமிழக கேரள எல்லையில் உங்களுடைய பொருள் என்ன சார்? அதாவது மத்திய அரசு 4500 ரூபாய்க்கு வாங்கிய யூரியாவை 300 ரூபாய்க்கு விற்கிது. இதில் மாநில அரசுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மத்திய அரசு, பாரத நரேந்திர மோடியுடைய அரசு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு 4500 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு அந்த உரத்தை கொடுக்குறாங்க. அது மாதிரி டிஏபியும் 4000 ரூபாய்க்கு வாங்கி 1200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதில் லட்சக்கணக்கான கோடிகள் ரூபாய் அரசுக்கு இழப்பு இருந்தாலும் தமிழக விவசாயிகள் மட்டுமில்லை, இந்தியா முழுக்க விவசாயிகளுக்கு நன்மைக்காக இன்றைக்கி பாரதம் மோடி அவர்கள் கொடுக்கிறார்கள். அதை சில பேர்கள் கர்நாடக மாநிலத்திலிருந்து அது வந்திருக்கதாக சொல்கிறார்கள். கர்நாடக மாநிலத்து எல்லையிலிருந்து அதை லிக்விடாக மாற்றி கேரளாவுக்கு அனுப்புவதாக செய்தி வந்திருக்கிறது. முழுவதும் அது என்ன என்பதை பார்த்துவிட்டு என்னுடைய பதிலை சொல்லுங்கள். இல்லை, தவறு எங்கே நடந்தாலும் பேச வேண்டியதானே. அது இன்னும் உறுதியாகப்படும். ஒரு தவறு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது, பத்திரிகையில் பார்த்தேன். அதனுடைய இறுதி அறிக்கை வந்த பிறகு நான் கண்டிப்பாக அதை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன். இல்லை, அதை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்க, வைகோ விமர்சிக்கிறாரு. தனியாக திமுக கூட்டணியிலிருந்து தாவக கூட்டணிக்குள்ள போனதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு குழப்பமான சூழல் இருக்குது. மாற்றி ஒருத்தர் விமர்சிக்கிறாங்க. இல்லை, மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர் ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டே இருக்கார். இதுவரையிலும் திமுகவுடைய கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு தாவக போன பிறகு அவருடைய பேச்சுகள் எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கிறது. அதுக்கு பிறகு என்னென்னா, இப்போ திமுகவுடைய நட்போடு இருப்பன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. மதிப்புக்குரிய திருமாவளவன் என்ன எண்ணத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எனக்கு ஒன்றை புரிஞ்சுக்கிட முடியும். 2029 தேர்தலில் ஒரே எதிரி கட்சியாக தான் எல்லாரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை நினைக்கிறாங்க. வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க எல்லாரும் ஒரு கூட்டு சேரலாமாங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து இன்றைக்கி எல்லா கட்சிகளும் பயந்து போயிருக்கிறது. தேர்தல் வரட்டும் சொல்லிடுறேன். எந்த அரசியல் தலைவர் நிலத்தை அவங்களுக்கே பத்திரம் போட்டு கொடுக்கறதுக்கான நடவடிக்கையில HRMC இறங்கி இருக்கிறதா பாஜக மாநில தலைவர் இல்லை, அவருக்கு திரு நயினார் அவர்கள் தெரியாமல் பேசிட்டு இருக்கிறாரு. இது இப்போ கரூரில் கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட பட்டாக்கள் கொடுக்கப்பட்டது சம்மந்தமாக பேசியிருக்காரு. திரு நயினார் அவர்கள் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு போய் பார்க்கணும். யாராவது எழுதுறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் எழுத வச்சு பேச வேண்டாம். ஸோ இது 1963 இனாம் ஒழிப்பு சட்டத்தின்படி கொடுக்கப்பட்ட இடம். ஸோ அப்போ என்னென்னா, நிறைய மக்களுக்கு அவங்க அங்கே இருக்கிற இனாம்தாரர்கள் அவங்க நிலங்களை கொடுத்து அவங்களுக்கு உழுகிறதுக்கு இல்லை அவங்கள அதில் விவசாயம் செய்கிறதுக்கு கொடுத்துருந்த இடங்கள். அப்போ 1963 இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு அப்போயே பட்டா கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ 3400 குடும்பங்களுக்கு அப்போயே பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது அப்போவே எல்லாருக்கும் பட்டா கொடுக்கப்பட்டு தாசில்தார்லாம் கொடுக்கப்பட்டு எல்லா பட்டா மாறுதெல்லாம் செய்யாமல் விட்டுச்சு. ஸோ அதை இப்போ ஒரு சில பேர் எடுத்துகிட்டு இது கோயில் நிலங்கன்றாங்க. அது 1963 கொடுத்து 2-3 தலைமுறையாக வாழ்ந்துட்டு வர மக்கள் 3500 பட்டானா இப்போ எப்படியும் நீங்கள் அங்கே ஒரு 2-3 தலைமுறை கடந்துன்னா ஒரு 10,000 குடும்பமாக இருக்கும். ஸோ 10,000 குடும்பமும் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே 150 வருஷத்துக்கு மேலே அவங்க அவங்க வாழ்ந்த இடம், அவங்க அங்கே விவசாயம் செய்த இடம், அதை வாழ்ந்துட்டு இருக்கிற இடம், அதை அரசே தான் ஒரு இனாம் ஒழிப்பு சட்டம்னு கொண்டு அந்த சட்டத்தின் மூலமாக 1963 கொடுக்கப்பட்ட இடம். ஸோ
ஸோ அந்த இடத்த இப்போ யாரோ ஒரு சில பேர் வந்து பழைய கெசட் எடுத்துகிட்டு போய் இது கோயில் நிலம்னு சொல்லியிருக்காங்க. அது சட்டப்பூர்வமாக அரசே வந்து இனாமாக கொடுக்கப்பட்ட இடம். அப்போ அந்த 1963 அந்த இடம் என்னவாக இருந்திருக்கும்? எதுக்குமே உதவாத ஒரு இடமா இருந்திருக்கும். அப்போ அந்த காலத்தில் அவங்க வந்து ஏழை எளிய மக்களுக்கு இனாம் ஒழிப்பு சட்டமாக உருவாக்கி அப்போது மெட்ராஸ் பிரசிடென்சி இந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்போ வந்து நான் அந்த பட்டாவை இப்போ ரெகுலரைஸ் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் புதிதாக கோயில் நிலத்தையோ யாருடைய நிலத்தையோ எடுத்து கொடுக்கவில்லை. அரசு 1963 கொடுக்குறார். அதை திரு நயினார் அவர்கள் முதல்ல பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும். 10,000 குடும்பங்களை வெளியேற்றுவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. அதை நயினார் புரிஞ்சுக்கணும். 10,000 குடும்பங்களை இந்த அரசு ஒரு 30,000-40,000 மக்களை வெளியேற்றுவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. 1963 ஒரு சட்டம் போடப்பட்டு தமிழக அரசு அப்போ தான் மெட்ராஸ் பிரசிடென்சி என்ன சட்டம் போட்டு என்ன கொடுத்தார்களோ அதை இப்பொழுது ரெகுலரைஸ் பண்ணியிருக்கோம். அதில் எந்த விதிமீறலும் கிடையாது. கோயில் நிலத்தை எதுவுமே கொடுக்கல. அப்போ வந்து அது கோயிலுக்கு இனாமாக கொடுக்கப்பட்ட நிலம். அந்த நிலத்தை இப்போ இனாம் சட்டம் ஒழிப்பு மூலமாக இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அதை வந்து கொடுக்கப்பட்டது. எந்த அதில் விதிமீறலும் கிடையாது. தவறான தகவல் அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறார். கோயில் நிலத்தை கொடுக்கவில்லை. அது இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் வேலையெல்லாம் போட்டு பல ஆயிரம் கோடியில் அப்படின்னு கிடையாது. அதில் கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஊரே ஒரு கிராமமே இருக்குது. பல கிராமங்கள் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி வந்து மக்களை என்ன பண்ணுவீங்க? 10,000 குடும்பத்தை நீங்கள் இன்றைக்கி வெளியேற்றுவீங்களா? வெளியேற்று என்ன பண்ணுவீங்க? சொந்த நாட்டிலே அகதியாக வைப்பீங்களா? முதல்ல அவர் கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும். அங்கே எத்தனை பேர் வாழ்கிறாங்க, இந்த சட்டத்தின் பின்னாடி என்ன இருக்குது, எதனால் இது கொண்டு வரப்பட்டுச்சு, எதனால் பட்டா கொடுக்கப்பட்டுச்சு, இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மக்கள் முக்கியமா இல்லை வேறு ஏதாவது முக்கியமா? அவருக்கு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். துணைவேந்தர்கள் நியமனம் பற்றி 5 பேர் கொண்ட கமிட்டியாக போடுறேன்னு சொல்லியிருக்காங்க.